குழந்தை மிகவும் அழகாக இருக்கிறான். ஆம், புத்தர் அவதாரம் எடுத்தது சாட்சாத் ஸ்ரீ பகவான் விஷ்ணு அல்லவா? ஏன் இந்த அவதாரம்? ஏனென்றால் புது யுகத்தில் புது பிரச்சனை வந்துவிட்டது. என் மகனின் வருங்காலத்தை கூறுங்கள். மகாராஜா, உங்கள் மகன் சக்கரவர்த்தியாக இருப்பார் அல்லது துறவியாக இருப்பார். துறவியாக அல்ல, அவன் பேரரசனாக விளங்குவான். பேரரசரின் புத்திரனான இவன் பேரரசனாகத்தான் ஆவான். நான் இவனுக்கு பெயர் வைத்து விட்டேன். இன்று முதல் இவன் சித்தார்த்தா என்று அழைக்கப்படுவான். அமைச்சரே, இளவரசன் சித்தார்த்தன் வெளியில் எங்கும் செல்லக்கூடாது. அவனுக்கு தேவையான வசதிகளை இங்கேயே செய்து கொடுங்கள். சோகங்களும் துக்கங்களும் அவன் கண்ணில் படவே கூடாது. ஆனந்தமான வாழ்க்கையைத்தான் அவன் அனுபவிக்க வேண்டும். சுதந்திரமாக திரியும் பறவைகளின் வாழ்க்கையை கண்ட சித்தார்த்தா அரண்மனையில் தான் கைதி போல் வாழ்வதாக உணர்ந்தார். அரண்மனையில் அடைந்து கிடக்க மனமின்றி வெளியுலகை பார்க்க அவர் மனம் ஏங்கியது. தந்தையே, நான் நகரத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறேன். தாராளமாக சென்று வா. அமைச்சரை வரச் சொல். ஆகட்டும் மகாராஜா. இளவரசனை நகர்வலம் அழைத்துச் செல்லுங்கள். ஞாபகம் இருக்கட்டும், நகர்வலம் செல்லும் போது வறுமை, வேதனை, சோகம் இவையெல்லாம் அவன் கண்ணில் படக்கூடாது. அப்படியே ஆகட்டும். நகரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாம் மகாராஜாவுடைய ஆட்சியினால் தான். நிறுத்துங்கள். யார் இவர்? உடல் சுருங்கி காணப்படுகிறாரே, பலமிழந்தும் காணப்படுகிறாரே. மனிதனாக பிறந்தால் இயற்கையின் நியதிக்கு கட்டுப்பட வேண்டும். அவருக்கு மூப்பு வந்துவிட்டது. இவர் ஏன் வினோதமாக தெரிகிறார்? அவர் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது என்ன ரோகம்? எதனால் ஏற்பட்டது? யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். இது வெறும் உடல்தானே. மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட மாறுதல் ஏற்பட்டுக் கொண்டுதான். அனைவருக்குமா? ஆம் இளவரசே, அனைவருக்கும். இவர்கள் நால்வரும் எதை எடுத்துச் செல்கிறார்கள்? அவர்களின் உறவினர் மரணமடைந்து விட்டார். மரணம் என்றால் என்ன? மரணம் மனித வாழ்க்கையின் முடிவு இளவரசே. பிறகென்ன ஆகும்? உடலை இடுகாட்டுக்கு கொண்டு போய் எரித்து விடுவார்கள். மரணத்திலிருந்து மனிதன் தப்பிக்க இயலாதா? மனிதர்களாக பிறந்த அனைவரும் ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். நானும் உட்பட்டவனா இதற்கு? மன்னிக்க வேண்டும் இளவரசே, உங்களுக்கும் தான். சற்று நிறுத்துங்கள். இவர் யார்? இவர் முகத்தில் என்ன ஒரு அமைதி! இப்படி இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இவர் ஒரு துறவி, சாது. இவர் உலக பற்றுக்களை துறந்து விட்டவர். துக்கத்திலிருந்து மீள்வதற்காகவும் மரணத்தை வெல்வதற்காகவும் நான் இல்லற வாழ்க்கையை துறந்து சத்தியத்தை தேடப் போகிறேன். அரண்மனை வாழ்க்கையை துறந்து யுவராஜர் உண்மையை தேடி அங்குமிங்கும் வருடக்கணக்கில் அலைந்து கொண்டிருந்தார். போதி மரத்தின் கீழ் அமர்ந்து தவம் செய்யும் பொழுது அவரது கேள்விகளுக்கான பதில் அவரிடமிருந்தே கிடைத்தது. இளவரசர் சித்தார்த்தா உண்மையை உணர்ந்த பிறகு உண்மை நிர்வாணம் என்று அறிந்து கௌதம புத்தராக மாறினார். அவரது கொள்கையை பின்பற்றிய சிஷ்யர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போனது. மக்களுக்கு 8 விதிகளை சத்சங்கம் மூலமாக ஞானம் கிடைக்க அவர் போதித்தார். துன்பம் ஏற்படுவதற்கு காரணம் ஆசைதான். ஆசைகளை துறந்து மனித வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி சத்திய மார்க்கத்தில் சென்று முக்தி அடையுங்கள். ஹிம்சையை விடுத்து அகிம்சையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பினாலும் ஆதரவினாலும் தான் ஆனந்தத்தை அடைய இயலும். ஆஹா, என்ன அருமையான அர்த்தமுள்ள போதனை இது! அனைவருக்கும் அன்பை போதித்துக் கொண்டிருக்கும் பகவானிடம் சில துஷ்டர்கள் பொறாமை கொண்டு எதிராக செயல்படுகிறார்களே. நாராயண நாராயண. மன்னிக்கவும், புத்தருடைய உபதேசங்களை கேட்டு நம் மக்கள் அகிம்சையை ஏற்றுக்கொண்டார்கள்.
புத்தருக்கு ஒரு முடிவெடுத்தால்தான் நீங்கள் ஆட்சியில் இருக்க முடியும். நம் அரண்மனையில் இருக்கும் யானைக்கு மதம் பிடிக்க வைத்து புத்தர் மேல் ஏவி விடுங்கள். பிறகு நமக்கு தொல்லையே இருக்காது. அவனும் அழிந்து விடுவான், அவனோடு சேர்ந்து அவன் உபதேசங்களும் அழியும். அனைத்து மனிதரையும் இறைவன் சமமாக படைத்தார். ஏற்றத் தாழ்வுகளை நாம் தான் உருவாக்கிக் கொண்டோம். இதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. மனிதர்களுக்கு உண்மை வழியை காட்ட பகவானும் எவ்வளவு வேதனைகளை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறதே. வேறென்ன செய்வது? மக்களை அவர் அன்பு வழிக்கு கொண்டு வர வேண்டாமா? சாதாரண மக்களை மட்டுமல்ல, அரசன் முதல் சக்கரவர்த்தி வரை அனைவரையும் அன்பு வழிக்கு கொண்டு வந்து விட்டாரே. பாரத தேசத்தில் மட்டுமல்ல, தூரதேசத்தில் உள்ளவர்கள் கூட அவரது அன்பு வழியை கேட்டு அதை பின்பற்றுகிறார்கள். புத்தம் சரணம் கச்சாமி. நாரதரே, பரந்தாமனின் உபதேசம் மனித குலத்தின் மேல் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவே இல்லை. கலியுகத்தில் பொய்யிடம் உண்மை தோற்றுக் கொண்டிருக்கின்றது. நியாயத்தை அநியாயம் வென்று கொண்டிருக்கின்றது. எனக்கு இப்பொழுது மனிதர்கள் நல்வழிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையே இல்லை. எப்படி நம்பிக்கை வரும்? கெட்ட மனிதர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது எப்படி நல்லது நடக்கும்? இது என்ன நாரதரே? மனிதனை அழிக்க மனிதனே ஆயுதங்கள் தயார் செய்து விட்டானே. அப்படியானால் இளைஞர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்று கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில்தான் உள்ளது. நல்லவர்கள் அனைவரையும் வாழ வைப்பதும் நான் தான். தீயவர்களை சம்ஹாரம் செய்து அழிப்பதும் நான் தான். மீண்டும் அதர்மம் தலைவிரித்தாடும் போது நான் இந்த பூவுலகில் கல்கி அவதாரம் எடுப்பேன். நன்மையோடு தீமை கலந்து, நியாயத்தோடு அநியாயம் கலந்து இவ்வுலகை ஆட்கொள்ளும் வேளையில் தீமையையும் அநியாயத்தையும் வேறறுத்து இந்த பூலோகத்தில் நீதியை நிலைநாட்ட நான் தோன்றுவேன். இந்த யுகத்தில் மனிதகுலம் இதுவரை காணாத சத்தியம், உண்மை, நேர்மை, நியாயம், தர்மம் அனைத்தையும் நிலைநாட்டுவேன். இந்த அடியேனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு என்ன ஆச்சு? நாம எப்படி இங்க வந்தோம்? வானத்துல தானே நாம இருந்தோம். எழுந்து விட்டீர்களா? இனி உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக புரியும். நாராயண நாராயண. நாரத முனிவரே, எங்கே எங்கே இருக்கிறார் நாரத முனிவர்? நீங்கள் தான் நாரத முனிவர். நான் நாரத முனிவரா? நான் பகவானுக்கு பூஜை செய்பவன், பகவானின் சேவகன். பொய் சொல்லாதீங்க. நீங்க தான் எங்களை ஸ்வர்கலோகத்துக்கு கூட்டிட்டு போனீங்க. அங்க நாங்க விஷ்ணு பகவான பார்த்தோம், எல்லா அவதாரங்களையும் தரிசிச்சோம். ஆஹா, எவ்வளவு அழகான கனவை கண்டிருக்கிறீர்கள். அது கனவுல உண்மையான நிஜம். நீங்க சொன்னதை நாங்களும் திருப்பி சொன்னோம். நாம அப்படியே ஸ்வர்கலோகத்துக்கு போயிட்டோம். நான் எதுவும் சொல்லவில்லையே. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அண்ணா, நாம சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து அது நினைத்த இடத்திற்கு அழைத்து செல்வான். எனக்கும் ஞாபகம் வந்துருச்சு. நாங்க ரெண்டு பேரும் விஷ்ணு பகவான் உலகத்தை காப்பாற்றத பார்த்தோமே, அதே மாதிரிதான் எங்களையும் காப்பாத்தினாரு. இப்பொழுதாவது விஷ்ணு பகவான் தான் உங்களை காப்பாற்றினார் என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? தூய்மையான எண்ணத்தோடு உண்மையான மனதோடு பகவானை வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக பகவான் வந்து உங்களை காப்பாற்றுவார். நாராயண நாராயண. பொழுது விடிந்து விட்டது. நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டாமா? ஆமா. அம்மா, அப்பா, அஜய், ஆர்த்தி.
உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எப்படி ஆகும்? அம்மா, பகவான் விஷ்ணு எங்களை காப்பாத்தினாரு. பகவான் விஷ்ணுவா? ஆமா, உண்மைதான். பூஜாரி கிட்ட வேணா கேட்டு பாருங்க. இங்க தானே இருந்தாரு, எங்க போனாரு? இப்பதானே இங்க இருந்தாரு. அந்த தடி பசங்க தானே உங்களை கடத்திக்கிட்டு போனது. ஆமா சார். அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. அண்ணா, இதெல்லாம் கனவா? தெரியல. எப்படி இருந்தாலும் உண்மையை பார்த்துட்டோம் இல்லையா? நாராயண நாராயண. கஷ்டத்தில் சிக்கிக்கொண்ட குழந்தைகளை பூஜாரி உருவத்தில் நாரத முனிவர் வந்து விஷ்ணுவின் தசாவதாரங்களை பற்றி மட்டும் தெரிவிக்கவில்லை. மனித குலத்திற்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவதாரம் எடுத்து அவர் படைத்த இந்த உலகத்தை பாதுகாக்க எப்பொழுதும் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை உங்கள் மனதில் ஏற்படுத்தியுள்ளார். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுர்ஜாம்யஹம் परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे.